நேற்று கம்பு தோசைக்கு மாவு அரைச்சி வச்சுருக்கேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, தோசை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 தோசை பிஞ்சு வந்தது. அதுக்கப்புறம் நல்லா வந்துருச்சுங்க. மெஷர்மெண்ட் யாருக்காவது கரெக்டாக தெரிஞ்சது அப்படின்னா எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கம்பு தோசையும் கார சட்னியும் பண்ணியாச்சு. நைட்டு டின்னருக்கு பார்த்திங்க அப்படின்னா திணை அரிசி பொங்கல் பண்ணியிருந்தேன். 1 கப் திணை, 1/2 கப் பாசிப்பருப்பு தண்ணியில் கழுவிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா குக்கரில் 1 டீஸ்பூன் நெய், 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 3 பச்சை மிளகா காரத்துக்கு கீரி சேர்த்துக்கிட்டேன். இதை லைட்டாக கலந்து விட்டுட்டு திணை அரிசியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இதையும் கலந்து விடுங்க. இன்னொன்று மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துருக்கிறேன். 1 கப் அரிசிக்கு பார்த்திங்க அப்படின்னா 2 கப் தண்ணி. ஸோ டோட்டலாக வந்து 5 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். எக்ஸ்ட்ரா 2 கப் தண்ணி வச்சுருக்கிறேங்க. 4 விசில் விட்டு எடுத்திங்க அப்படின்னா இந்த மாதிரி குலைவாக வந்துடும். ஃபைனலாக தாளித்து கொட்டிக்கலாம். நெய், எண்ணெய் சேர்த்துட்டு மிளகு, சீரகம், கறிவேப்பிலை, கேஷ்யூ சேர்த்து வறுத்து கொட்டினீங்க அப்படின்னா பொங்கல் ரெடி. இது கூட சாம்பார் கூட சாப்பிட்டோம். சூப்பராக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள்.